ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மினி விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி ஈவினிங்காக வந்து செடிங்களுக்கெலாம் கொஞ்சம் தண்ணி விட்டேன். டெய்லியுமே வந்து நான் காலையில் ஈவினிங் தண்ணி விட்டுருவேன். அது காலையில் விட்டாலுமே சில டைமில் ஈவினிங்கும் சேர்த்து விடுவேன். இல்லைன்னா நான் ஈவினிங்கில் கண்டிப்பாக விட்டுருவேன். ஒரு நாள் கூட இதுக்கு வந்து தண்ணி விடுறது மட்டும் மிஸ் ஆகவே ஆகாது, மழை டைமை தவிர. அப்புறம் இது வந்து நர்சரியில் வாங்குறப்ப அந்த செடி ஆரஞ்சுன்னு தான் கொடுத்தாங்க. இது வளரும்னு பார்த்தா ஷார்ட்டாக தான் இருந்தது. அப்புறம் அதில் பிஞ்சுலாம் வச்சது, காய் வந்தது. சரி, அதை கொட்டிட்டு திருப்பி வளரும் போல் வளர்ந்ததுக்கப்புறம் பழமாகும்னு நினச்சா அது அப்படியே பழுத்துட்டு கடைசியில் தான் தெரியுது இது டேபிள் ஆரஞ்சுன்ட்டு. சரியான புளிப்பாக இருக்குது. ஒரு பழம் போட்டாலே ஒரு ஃபேமிலிக்கே ஜூஸ் போட்டுடலாம் போல் இருக்குது, அவ்வளோ புளிப்பாக இருக்குது. ஒரு 1 வீக்காகவே தோட்டத்தை வந்து நம்ம விசிட் பண்ணுறது போதாதுன்னு இன்னொருத்தரும் வந்து விசிட் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம வந்து டே டைமில் பார்க்குறோம், நைட் டியூட்டி அவர் பார்க்குறாருன்னு நினச்சிட்டு இருக்காரு போல் இருக்குது. ஒரு பன்னி வந்து எங்கேருந்து வந்ததுன்னே தெரில, வந்து சுற்றிட்டு இருக்கிற செடி எல்லாத்தையுமே தோண்டி போட்டுட்டு, மிளகா செடிலாம் அவ்வளோ காய் காய்ச்சது, அது எல்லாத்தையுமே வேரோட எடுத்து போடுற மாதிரி சாய்ச்சிடுச்சு. அது டெய்லி காலையில் ஆனால் பெரிய வேலையாக இருக்குது. எனக்கு அது எந்திரிக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, அவக்கேடவை எங்கேயாவது சாய்ச்சிருமோ, அந்த மரத்தை சாய்ச்சிருட்டா என்ன பண்ணுறது. அதுதான் நாங்கள் 3 வருஷமாக குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பொத்தி பொத்தி வச்சு வளர்த்து பார்த்துக்கிறோம். அவ்வளோ காற்று மழையில் கூட அது சாயாத அளவுக்கு அதுக்கு குச்சிலாம் நட்டு அதை பாதுகாத்து வச்சுருக்குறோம். அதுதான் இது சாய்ச்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அந்த இடத்துல போகல. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் முள்ளெல்லாம் வச்சுருக்கிறதுனால அந்த மரத்தை மட்டும் எதுவும் செய்யாமல் இருக்குது. ஆனால் மிளகா செடிலாம் ரொம்ப பாவம் வாடி போயிட்டு, மிளகா செடிலாம் சாஞ்சிட்டு அப்புறமா அப்பா காலையில் தான் வந்து ஃபுல்லாக அந்த குச்சிலாம் நட்டு எல்லாத்தையுமே எடுத்து ஸ்ட்ரைட்டாக வச்சு கட்டி வச்சுருக்குறாங்க. தண்ணியும் விட்டுருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறமா எல்லாத்துக்குமே தண்ணி விட்டுட்டு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி புட்டு தான் பண்ணேன். அரிசி புட்டு பண்ணல, கேழ்வரகு மாவில் தான் புட்டு பண்ணேன். அரிசி மாவில் பண்ணுறதை விட இந்த மாதிரி மில்லட்ஸில் பண்ணால் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.